ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டால் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஸ்டால் போடுறீங்கன்னா இதில் உள்ள ட்ரிக்ஸு தென் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். சண்டே ஈவினிங் தான் ஸ்டால் போட்டிருந்தோம். அதனால் நான் ஃப்ரைடேவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைடேவே பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். நார்மல் ப்ரௌனி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க 280 ப்ரௌனிஸ் ப்ரிப்பேர் பண்ணேன்ட்டு. கரெக்டாக நான் ஃப்ரைடே அன்றைக்கி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டால் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஆர்டர்ஸை மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரைடே ஒன் டே ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக ப்ரௌனிஸ்க்கே போயிடுச்சு. தென் மறுநாள் தான் எனக்கு ஸ்டால்குள்ள ரெசிபீஸ் அது எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மறுநாள் அதாவது சாட்டர்டே மார்னிங் என்ன பண்ணேன்னா நான் மில்லட் ப்ரௌனியும் வீட் ப்ரௌனியும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீடியோ தான் இது. பாருங்கள், எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டா ஆண்டி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா ஆண்டின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ரொம்ப ஸ்வீட்டாக, இல்லை நீங்கள் எந்த ஹெல்ப்பை எனக்கு பண்ணாமல் இருந்தாலே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அந்த ஒன் டேயில் எனக்கு ஸ்டால் போடுறதுக்காக யோசித்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் 4 days பிஃபோரே நான் பிளான் பண்ணிட்டேன். ஒரு நோட் எடுத்துகிட்டு என்னென்ன ரெசிபீஸ் கொடுக்குறோம், எவ்வளோ ஓகே கொடுக்குறோம், தென் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு நோட் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் அதை செக் பண்ணி கொண்டு போக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் என்னென்ன ரெசிபீஸ் ஆட் பண்ணுறோம், என்னென்னலாம் தேவை, எதெல்லாம் இந்தந்த பேக்கிங்கில் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டால். இது வரைக்கும் நான் ஸ்டாலுன்றது அதாவது கேள்விப்பட்டிருக்கேனே தவிர்த்து நம்மளாம் பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்த்ததே இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட சும்மா கேட்டால் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக நீ பண்ணு, உன்னால் முடியும்ன்ட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க ஹெல்ப்னால தான் நான் கண்டிப்பாக பண்ணேன். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பண்ணணுன்ட்டு எல்லாமே நோட் பண்ணனால ஒன்று ஒன்றா பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ரௌனிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை மிட்டாய் ஸ்டார்ட் பண்ணேன். முட்டை மிட்டாயோட ரெசிபி நான் உங்களுக்கு தனியாகவே போடுறேன், வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷாக கூட இது இருக்கும். எல்லாம் சாப்பிட்டவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் முட்டை மிட்டாய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. தென் என்னோடய ஸ்டாலில் அன்றைக்கி நான் போட்ட அன்றைக்கி ஆடி கிருத்திகை, அதாவது ஜூலை 20 சண்டே. ஸோ எல்லாருமே எக்லெஸ் தான் விரும்பினாங்க. அது ஒரு மைனஸ் ஆச்சு. நீங்கள் ஸ்டால் போட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு போங்க தயவு செஞ்சு. நான் எல்லாருமே கேட்குறாங்க எக்லெஸ் இல்லையா எக்லெஸ் இல்லையான்னு. நான் இது ஃபர்ஸ்ட் டைம்னால நான் எல்லாமே எக் பேஸ் போயிட்டேன். முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரௌனிஸும் சரி முட்டை மிட்டாயும் சரி அதோட எக்ஸ்பைரி வேலிடேட் அதிகம். அதாவது ப்ரௌனிஸ்லாம் 10 days வச்சுக்கலாம், முட்டை மிட்டாய் 7 days வச்சுக்கலாம். என்னடா ப்ரௌனிஸ் 10 daysன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒருத்தவங்க செய்கிறத பொறுத்து. சில பேருக்கு 3 days தான் எக்ஸ்பிரி, சில பேருக்கு 7 days எக்ஸ்பிரி. ஆனால் எனக்கு 10 to 12 days எக்ஸ்பிரி ஆகும். ஸோ நான் அதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. எனக்கு கடைசி நிமிஷம் ஆர்டர்ஸ் இருந்ததுனால அன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் நீங்கள் ஒரு வேளை பண்ணுறீங்க, ஸ்டால் போடுறீங்க அப்படின்னா முன்னாடியே அதாவது ப்ரௌனிஸும் முட்டை மிட்டாயும் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரௌனிஸும் முட்டை மிட்டாயும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஓரமாக. தென் அதுக்கப்புறம் தான் ஈவினிங்காக தான் நான் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணேன். ஸ்பாஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்லெஸர்ஸ் அண்ட் ஜார் கேக், ட்ரீம் கேக், கப் கேக் அண்ட் கேக் பாப்ஸ். நீங்களே பார்த்தீங்களா எங்கள் வீடு எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்ட்டு. சரி எனிவேஸ், பட் பண்ணணும்னு நினச்சிட்டா பண்ணிடணும், அதுதான், அது மட்டும்தான். ஏன்னா இது என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேயே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு, ஆவடிக்கிட்டேயே. ஸோ அதை ஏன் நான் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை நான் இல்லை நான் போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். எல்லோரும் நினைக்கலாம் எப்படா இவ குழந்தைய வச்சுக்கிட்டு பண்ணுறான்ட்டு. ஆக்சுவலி அன்றைக்கின்னு பார்த்து காட் கிரேஸ் எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன்னாங்க. தயவு செஞ்சு இவனையும் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவனையும் சேர்த்து அமைச்சு வச்சுட்டேன் எங்கள் அம்மா கிட்டே இவனை. ஸோ அதனால தான் நானும் என் ஹஸ்பண்டும் பீஸ்ஃபுல்லாக இதை செஞ்சோமே. அவன் இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அவன் அவனை டேக் கேர் பண்ணுறதுக்கே எங்களால் முடியல. இந்த கேக் வரையும் அப்படி இருந்திருக்கும்.
கப் கேக்குக்கு மட்டும் தனி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கொயர் டின்னில் தான் பேக்கே பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து ட்ரிசிலஸஸ்க்கும் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் எடுக்கிறேன். தென் வந்து ஜார் கேக் அண்ட் ட்ரீம் கேக்குக்கு ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். தென் ட்ரெச்லெஸஸ்க்கு வந்து மில்க் பேஸ் வந்து ரெடி பண்ணணுன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆறின பால் தான் எடுக்கணும், காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ அதுவும் கண்டென்ஸ் மில்க் அண்ட் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மில்கே தனியாக சாப்பிடக்கூட நல்லா இருந்துச்சு. தென் வந்து அது கேக் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப உள்ளே வந்து சோக் ஆகணுன்றதுக்காக நான் வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து மில்க் ஊற்றும் போது அது நல்லா அப்சர்வ் ஆகும். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து மில்க் எல்லாத்தையுமே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து அது மார்னிங் நல்லா சோக் ஆகிருக்குன்ட்டு. மணி வந்து 12:40 ஆகிடுச்சு. சரி மார்னிங் எழுந்து பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டேன். கப் கேக்கு அப்புறம் இந்த பவுனி பிரைட்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டேன். மார்னிங் வந்து 6 o'clock தான் எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா க்ரீம் பீட் பண்ணிவிட்டு ட்ரிசிலஸஸ்க்கு வந்து மார்னிங் தான் நான் வந்து க்ரீமே அப்ளை பண்ணேன். ஏன்னா அது இப்போ க்ளோஸ் பண்ணும் போது நான் மேலே வைக்கும் போது அந்த டிசைன் எல்லாமே வந்து மேலே ஸ்டிக் ஆகிக்கிச்சு. ஸோ அதனால் நான் மார்னிங் தான் பண்ணியிருந்தேன். மார்னிங் பண்ணியுமே அப்படி தான் இருந்துச்சு. அது மேலே வந்து நான் சாப்புடு பிஸ்தா ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து ஜார் கேக்குக்கு அந்த ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு தென் திரும்பியும் ஒரு ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணி அதுக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு நாசலில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். தென் கடைசியாக தான் நான் வந்து கேக் பாப்ஸ் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். தென் ஐஸ் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே ஆக்சுவலி சாட்டர்டே மார்னிங் தான் நான் பண்ணுறேன். தென் ஐஸ் பாக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து பாட்டில் 4 பாட்டில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் நம்மக்கிட்ட சின்ன சின்ன டின்லாம் இருக்கும்ல ரவுண்ட் டின்னு, அது எல்லாமே ஐஸ் க்யூப்ஸாக வச்சுருந்தேன். ஸோ அதை உள்ளே போட்டுட்டு திங்ஸ் வச்சுட்டேன். மெல்ட்டே ஆகலை, நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 12:30க்கெலாம் என்னோடய எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். தென் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து அந்த டைமில் கொஞ்சம் வீடு பெருக்க, ஏன்னா ஃபுல்லாக எறும்பாப்பிடும், ஃபுல்லாக கேக்கு க்ரீமு வீடு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 o'clock என் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. ஸோ வந்து அவள் செம்ம ஹெல்ப்பு. அவள் தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எனக்கு கொண்டு போய் அங்கே செட் பண்ணி எனக்கு நிறைய சேல்ஸ் பண்ணி கொடுத்தா. நம்ம விசிட்டிங் கார்டு, ஜிபே, தென் 2 மெனு கார்ட்ஸ் எல்லாமே நான் கொண்டு போயிருந்தேன். எல்லாருக்கிட்டையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது ஹோம்மேட்ஸ் எல்லாமே சூப்பராக போயிடுச்சு. சேல்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் விற்றுட்டு தான் வந்தேன். ஒரு 2-3, அதாவது கப் கேக்கில் 2, தென் முட்டை மிட்டாயில் 2, ப்ரௌனிஸ் மட்டும் ஒரு 8 ப்ரௌனி. ஏன்னா நான் 3 types ஆஃப் ப்ரௌனி போட்டதுனால எனக்கு அந்த ஒரு 8 ப்ரௌனி மட்டும் மிஞ்சிச்சு. ஆக்சுவல் திங் இஸ் எல்லாம் போனது சரி தான், நீ இதில் ப்ராஃபிட் பார்த்தியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டையும் நம்ம கொண்டு போகிற ப்ராடக்ட்ஸோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட கொண்டு போன ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக கொண்டு போயிட்டேன். ஸோ வந்து நான் ரேட்டுமே ரொம்ப சீப்பாக விற்றேன். அதனாலே எனக்கு ப்ராஃபிட் வரல. பட் எல்லாமே சேல்ஸ் ஆனது ஹாப்பி, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் டைம் போடும்போது அதுக்கேற்ற அமௌண்ட் போடணும். அங்கே ஈவெண்ட்டுக்கு போய் ஸ்டால் போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருந்தோம். 6:30க்கு மேலே கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டால் மூலிமா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சோ இல்லையோ, பட் நல்ல கஸ்டமர்ஸையும் நல்ல ரீச்சும் எனக்கு கிடச்சிச்சு. ஸ்டால் போடணும்னு நினைக்கிறேன் நியூ ஹோம் பேக்கர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.